சண்டே மார்னிங் ஹரிதாவுக்கும் சர்வேஷ்க்கும் ரொம்பவே சளி பிடிச்சிருந்துச்சு. சரி சூப்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, சீரகம், பெப்பர், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாமே போட்டு நல்லா காரசாரமாக சூப் வச்சு கொடுத்துட்டேன். இது அப்படியேவும் நான் கிரேவியாகவும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கேப்லேயும் நான் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையுமே தேய்ச்சி வச்சுட்டுவேன். ஸோ அப்பப்போக்கு நம்ம பாத்திரம் தேய்ச்சி வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சு வரும். இல்லைனா சேர்த்து வைக்க நமக்கு அந்த டே வந்து ஃபுல்லாகவே வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்குறதுனால நமக்கு சளி பிரச்சனையும் வரவே வராது. குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழக்கிருங்க. நான் என் குழந்தைகளுக்கு வந்து ரெகுலராக ஒரு வாரம் சூப்பு, ஒரு வாரம் ஈரல், ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு தான் வருவேன். சர்வேஷ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்குவான். ஆனால் ஹரிசா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது பண்ணுவான். சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப நம்மளை வந்து வச்சு செஞ்சுருவான். அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் அவள் சாப்பிட்டுக்குவா. மற்றபடி சாப்பாடெலாம் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்குவா. சர்வேஷ் வந்து அப்படியே அவங்க அக்காவுக்கு ஆப்போசிட். நான்வெஜ் இருந்தால் அவளுக்கு போதும், நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைப்பான். மாவு வீட்டில் தீர்ந்துருச்சா, ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு தெரியலன்ட்டு சரி பூரிக்கு வந்து மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் பூரி போட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு அன்றைக்கி லஞ்ச் வந்து நான் எதுவும் ரெடி பண்ணல. ஏன்னா அண்ணா வந்து லஞ்சுக்கு வந்து அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் போயிட்டோம். லஞ்ச் எதுவும் ரெடி பண்ணலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சு, அது தயிர் ஊற்றி வச்சுட்டு கையோட வீட்டெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ணா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு லஞ்ச் அங்கே தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன். பாய்.